வணக்கம். இன்றைய புத்தகம் இக்கிகை. இதன் பொருள் நீண்ட ஆயுளுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வதற்கான ஜப்பானிய ரகசியம். இப்புத்தகத்தின் எழுத்தாளர் ஹெக்டர் கார்சியா அண்ட் பிரான்சிஸ் மிராய்சஸ். இப்புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர் PSV குமாரசாமி அவர்கள். மொவாய், வாழ்க்கை முழுவதும் தொடரும் நட்பு வட்டம். உள்ளூர் மக்களுடன் நெருங்கிய தொடர்பு ஏற்படுத்தி கொள்வது ஓகினவா மக்கள் கடைபிடித்து வரும் பழக்கங்களில் ஒன்று. மொவாய் என்பது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் ஒன்றாக சேர்ந்து இயங்கும் ஒரு குழுவை குறிக்கிறது. அக்குழுவில் உள்ளவர்கள் பரஸ்பரம் ஒருவருடைய நலனை மற்றவர்கள் பேணுவர். தங்களுடைய சமூக குழுவுக்கு சேவை செய்வது என்பது பெரும்பாலானோருக்கு அவர்களுடைய இக்கிகையின் ஒரு பகுதியாக ஆகியுள்ளது. மொவாய் ஒரு கடினமான காலகட்டத்தில்தான் தோன்றியது. விவசாயிகளுக்கு விளைச்சல் குறைவாக இருந்த காலகட்டங்களில் அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொண்டனர். தாங்கள் கடைபிடித்து வந்த சிறந்த வழிமுறைகளை பிறருடன் பகிர்ந்து கொண்டனர். மொவாய் குழுவின் உறுப்பினர்கள் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை தங்கள் குழுவுக்கு அளிக்கின்றனர். அவர்கள் சந்திப்பு கூட்டங்கள் நடத்துவதற்கும் அப்போது எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து விருந்து உண்பதற்கும் ஷோக்கி எனப்படும் ஜப்பானிய சதுரங்க விளையாட்டு போன்ற விளையாட்டுகளை விளையாடுவதற்கும் அல்லது வேறு ஏதாவது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதற்கும் அப்பணம் அவர்களுக்கு பயன்படும். வழக்கமான நடவடிக்கைகளுக்கு பிறகு பணம் மீதமிருக்கும் பட்சத்தில் அப்பணத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை பணம் தேவைப்படுகின்ற குழு உறுப்பினர் யாரேனும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த முறை ஒருவர் பெற்றால் அடுத்த முறை மற்றொருவர் என்று அவர்கள் தங்களுக்கிடையே ஒரு ஏற்பாட்டை செய்து கொள்வர். குழு உறுப்பினர்களுக்கு பண நெருக்கடி ஏற்படும் சமயங்களிலும் குழுவின் சேமிப்பிலிருந்து அவர்கள் கடன் வாங்கி கொள்ளலாம். குழு உறுப்பினர்கள் உணர்வு பூர்வமாக ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இருப்பதோடு பொருளாதார ரீதியாகவும் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ள மொவாய் வழி செய்கிறது. குழுவின் நிதி நிலைமையை பொறுத்து இந்த நடைமுறை சிறிது மாறுபடலாம் என்றாலும் ஒருவரை ஒருவர் சார்ந்திருத்தல், ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இருத்தல் போன்றவை ஏற்படுத்தி கொடுக்கும் பாதுகாப்பு உணர்வு அவருடைய வாழ்நாள் நீள்வதற்கு உதவுகிறது. இந்நூல் வெளிப்படுத்தவிருக்கும் விஷயங்களின் சிறிய அறிமுகத்தை இதோடு நிறுத்தி கொண்டு நவீன வாழ்க்கையில் நாம் விரைவாக மூப்படைந்து கொண்டிருப்பதற்கான சில காரணங்களை முதலில் நாம் ஆராயலாம். அதைத் தொடர்ந்து இக்கிகையோடு தொடர்புடைய பல்வேறு அம்சங்களை நாம் பார்க்கலாம். நன்றி.